கொள்கிறேன். எரேமியா 17 அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. எரேமியா என்றாலே அவன் ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி. அவன் புலம்பலின் தீர்க்கதரிசியாய் அநேக காரியங்களை தேசத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் சொல்லிக் கொண்ட தீர்க்கதரிசி இவ்வாறாக ஒரு வாக்கை உபயோகப்படுத்துகிறார் ஜெபத்தில். கர்த்தாவே, நீர் என்னை குணமாக்கும். நீர் என்னை குணமாக்கினால் நான் குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி என்று சொல்லி முடிக்கிறார். குணமாக்கும், குணமாக வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆசை. பல காரியங்களில் குணமாக வேண்டும் என்கிற ஆசை. 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, 2 Kings chapter 5, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான், அவன் உடம்புல இருக்கிறதான குஷ்டரோகம் நீங்குவது எனக்கு ரொம்ப ஆசை. அவன் அதிகமாக சரீரத்தில் பலவீனப்பட்டதுனால தான் ஒரு சின்ன புள்ள சொல் கேட்டு சீரிய நாட்டிலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு என்ன செய்தான்? புறப்பட்டு போகிறான். ஒரு புள்ள அடிமையாய் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சிறு பெண் சொல்கிற சொற்படி கேட்டு அவன் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அந்த வியாதியினால் கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ நம்மள சிலவங்க இருப்பாங்க, எல்லா மெடிசனும் எடுத்துருவாங்க. இருப்பின்னு யாராவது ஒருத்தர் இதையும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ தெரியாதவங்க பஸ்ஸில் போகும்போது கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உட்காந்துருக்கோம் ரொம்ப இருமுறீங்களே, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிடுங்க. யாருன்னே தெரியாது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு குணமாகாத ஒரு பிரச்சனை அந்த நபருக்கு இருந்தால் தான் யார் பேச்சினாலும் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதை சாப்பிட்டா குணமாகிறதா, அதை சாப்பிட்டா குணமாகிறதா, இதை சாப்பிட்டா குணமாகிறதா. அதனால தான் இந்த சீரிய நாட்டு படை தலைவன் அந்த சிறுபன் அந்த சிறுபன் நாச்சியார் அவர் படுற கஷ்டத்தை பார்த்து சிறுபன் போய் நாச்சியார்ட்ட போய் சொல்றான், என் ஆண்டவன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு கேவலமான ஒன்றா இருக்கிறது, பொறுப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆனால் என்ன குணமாகலை? வியாதி குணமாகலையே. அதனால அந்த சின்ன பிள்ளை சொல்றதை கேட்ட உடனே நாச்சியார் வந்து தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இதை பாப்பா சொல்லு. ஆமாம் போவோம், எதுவுமே மறுப்பு சொல்லலை. கீழே நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். 5வது வசனம். இப்போ ராஜாட்ட பெர்மிஷன் கேட்டது வரைக்கும் கிராண்டட், நல்லது, போகலாம். இங்கே பாருங்க, ஒன்று சிறுபுள்ள பேச்சை கேட்குறான், 2வது தன் மனைவி நாச்சியார் பேச்சையும் கேட்குறான், இப்போ சீரிய நாட்டு ராஜா அவன் பேச்சையும் கேட்குறான். குணமாகிறதுக்கு சொல்கிறேன். if somebody need a healing, they are listening from one angle to another angle. சின்ன பிள்ளை சொல் பேச்சையும் கேட்குறான், சரி, மனைவி சொல்றதையும் கேட்குறான். இப்போ ராஜா சொல்கிறார், நினச்சா சொல்லிக்கலாம், ஏன் நம்ம ஊரில் ஆள் இல்லையா, எதுக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு போகணும்? சீரியாவில் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இருக்கும், எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளவு நதிகள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு கடவுள். உடனே கேட்குறான். ஆனால் எதுக்கு நான் இந்த வசனத்தை இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, எல்லார் பேச்சையும் கேட்குறவன் குணமாகுவதற்கு கர்த்தருடைய தாசன் சொல்கிற வார்த்தையை மட்டும் என்ன செய்ய முடியல, அவனால் சொல்லுங்க கேட்க முடியல. சின்ன பிள்ளை வார்த்தையே கேட்டான், மனைவியை சொல்கிறான் அது கேட்குறான், ராஜா சொல்கிறதையும் கேட்குறான். இங்கே வந்து குணமாவதற்கு கர்த்தருடைய தாசன் சொல்லக்கூடிய வார்த்தையை அவனால் என்ன செய்ய முடியல சொல்லுங்க பார்க்கலாம், கேட்க முடியல. கர்த்தருடைய தாசன் என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அப்பொழுது எலிசா அவனிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். குணமாகணும், நான் சுத்தமாகணும். எல்லார் பேச்சையும் நான் கேட்குறேன், ஆனால் நான் யார் பேச்சை மட்டும் கேட்க மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஊழியக்காரங்க சொல்கிறத மட்டும் நான் கேட்க மாட்டேன். அந்த நபர் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு நாளும், சொல்லுங்க, அந்த நபர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, குணமாக. they listen every people, எல்லாத்தையும் கேட்போம்.
வீட்டில் சொல்கிறவங்கள கேட்போம், வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்போம், எல்லார் பேச்சையும் நான் கேட்குறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் அவன் கேட்க மனசு கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் கடும் கோபம் கொண்டு குணமாகணும், வியாதி குணமாகணும், தனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை போகணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுற வார்த்தையின் அடிப்படையில் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அவன் அதுக்கு பதில் மொழி என்ன சொல்கிறான், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு எல்லாவற்றை பார்க்கலும், இஸ்ரவேலில் இருக்க எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோட திரும்பி போனான். கம்பேரிங் தேர் லைஃப். தான் குணமாகணும், ஆனால் குணமாவதற்கு ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை கேட்காம அவங்க ஊரில் இன்னொரு ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இங்கே சொல்கிறாரு நீ குணமாகணுமா இது என்ன மாதிரி செய், இல்லை எங்கள் ஊரில் அப்படி இருக்குது, இல்லை எங்கள் ஊரில் இப்படி இருக்குது, இல்லை அங்கே கேட்காத வார்த்தையா இவர் சொல்லி நான் கேட்க போன போதும். இன்னும் நீங்கள் கீழே வாங்க. அப்போ வந்து ஒரு ஊழியக்காரன் சமீபத்து வந்து அவன் என்ன சொல்கிறான், ஒரு பெரிய தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி தான் நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்களே. அவர் என்ன சொன்னார், போய் 7 தடவை முங்கி என்ன தானே சொன்னீர், அதை கொஞ்சம் செஞ்சு பார்த்தது என்ன. ஈவன் வேலைக்காரன் சொல்றது கூட நாகமான் படைத்தலைவனுக்கு கேட்க மனசு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய தாசன் சொல்ற வார்த்தையை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், கேட்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் குணமாகாததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையும் ஊழியக்காரருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்காது. இப்போ எரேமியா தீர்க்கதரிசிக்கு நான் சொல்றேன், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன சொன்னாரு, என்னை குணமாக்கும். நான் வந்து நிற்கிறேன்ப்பா, வார்த்தையை கீழ்படிச்சு வந்து நிற்கிறேன், என்னை குணமாக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்குறேன், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். இந்த வருஷ துவக்கத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். முதல் மாதத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும். எரேமியா இன்னொரு இடத்துல சொல்லும்போது எரேமியா 3 அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் நான் குணமாகணும். எரேமியா 3 அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். எதை ஆண்டவர் குணமாக்கணும்? ஜெரேமியா, புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 3 verse 22. இன்னொரு வாசி. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். சீர்கேடுனா என்ன? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், சீர்கேடு என்று சொல்வது அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்கெல்லாம் நான் அன்ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கிறேன். இந்த வருஷ துவக்கத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை குணமாக்கும், இந்த காரியத்தில் ஐ ஆம் நாட் ஃபெய்த்ஃபுல், என்னை குணமாக்கும். அந்த சீர்கேடு சொல்கிற வந்து அன்ஃபெய்த்ஃபுல். நான் சீர்கேடுனா என்ன, ஒருவர் ஒழுங்காக இல்லாமல் இருக்குமோ, ஒழுங்கினங்களாக இருக்கணும், அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவரே என்னுடைய உமக்கு உண்மை இல்லாமல் நான் இருந்த எத்தனையோ காரியங்கள் என்னை குணமாகாதபடி தடுத்து நிறுத்துகிறது. என் சீர்கேட்டை குணமாக்கும், சீர்கேட்டை குணமாக்கும். தகப்பனுக்கு உண்மையா இல்லை, அந்த இளையகுமாரனுடைய அந்த ஓமை எடுத்துக்கோங்க. தகப்பனுக்கு உண்மையா இல்லை, அவன் எழுந்து நின்று சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். என் சீர்கேடு, நான் வந்து உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். என் தகப்பன் கொடுத்த ஆஸ்தியில் உண்மை இல்லை, அவங்க கொடுத்த சொத்துல உண்மை இல்லை, அவங்க என் கையில், எங்கள் அப்பா கேட்டவுடனே கையில் கொடுத்துட்டாரு, அதில் நான் உண்மை இல்லாமல் போயிட்டேன். அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், குணமாவேன். We have to evaluate our life. We have to evaluate ourselves. எங்கெல்லாம் நான் சீர்கேடாக இருந்திருக்கிறேன், எங்கெல்லாம் என்னுடைய நாட்களிலே எனக்கு நீ கொடுத்த காரியத்தில் நான் சீர்கேட்டு தன்மையாக இருந்திருக்கிறேன், என்னை குணமாக்கும் அப்பா. நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை நடத்தக்கூடாதுங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதை பார்க்கக்கூடாதுங்க, இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் தடுத்து நிறுத்திங்க, நான் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் சீர்கேடுகளை குணமாக்கும். Shall we all evaluate our life? ஆண்டவரே எங்கே நான் குணமாகணும், என்னுடைய சீர்கேடுகளை குணமாக்கும் அப்பா. I am unfaithfulness to God.
அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம ஐ ஆம் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட், என்னை குணமாக்கும். லார்ட் ஹீல் மீ ஓ காட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்? லார்ட் ஹீல் மீ வேரெவர் ஐ ஆம் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் டு யூ. எங்கெல்லாம் நான் உமக்கு விரோதமாக சீர்கெட்ட காரியங்களை செய்து உம்மை விட்டு தூரமாக இருக்கணும், இப்போ சொல்லுங்கள், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். nobody cannot say that, nobody cannot say that. யாருமே சொல்ல முடியாது நான் கரெக்ட், நான் 100% உண்மை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யோவான் 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, தன்னில் பாவம் இல்லை என்று சொல்கிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். நம்ம நான் எதுவுமே செய்யலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன்னு சொல்லாதபடி, ஆண்டவரே என் சீர்கேடுகளை குணமாக்கும், என் சீர்கேடுகளை குணமாக்கும். ஐ எம் சோ அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் டு யூ, என் சீர்கேடுகளை குணமாக்கும். அதே தான் ஓசியா 14 அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஓசியா 14 அதிகாரம் 4வது வசனத்தை, நான் அவர்கள் சீர்கேட்டை, ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அவங்க சீர்கேட்ட குணமாக்குவேன். ஏன் அப்படின்னா அவங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவங்க என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. நான் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க 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 சொல்றேன். ஆனா இப்போ கடைசி அதிகாரத்தில் ஓசியா சொல்றாரு, கர்த்தாவே அவங்களுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்துக்கு திரும்புறேன்னு சொல்லிக்கிறாங்கப்பா, அவங்க அக்கிரமங்களெல்லாம் நீக்குங்கப்பா, எங்களை தயவா அங்கீகரித்துடணுமப்பா. நீங்க 2வது வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும், எங்க அக்கிரமங்கள்லாம் நீக்குமப்பா, எங்களை தயவாய் அங்கீகரியுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் 4வது வசனத்தை சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கேடுகளை என்ன செய்வேன். when the Hosea was interceding that, Lord I am unfaithful to you, நாங்க உமக்கு விரோதமா சீர்கேடா இருக்கிறோம், என் ஜனங்கள் சீர்கேடுகளா இருக்கிறார்கள் என்று சொன்ன அடுத்த செகண்டே ஆண்டவருடைய வசனம் வாக்குத்தத்தமா என்ன வருது, என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை சொல்லுங்க, அவர்களை சீர்கேடு ஆண்டவருடைய ஸ்நேகத்தை விட்டு தூர தள்ளிரும். We will be far away from God. As much as we are unfaithful to God, we are very far away from God. அந்த இளைய குமாரனை திரும்ப கொண்டு வரேன். அவன் unfaithfulness to the father, என்ன போயிட்டான், தகப்பனுடைய ஸ்நேகத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு. அவன் கேட்கிறான் தகப்பனுக்கு விரோதமா, ஒருவேளை தகப்பன் என்ன சேர்த்துக்கொள்ளாட்டினாலும் நான் எங்க உட்காந்துடுவேன், எங்க அப்பா வீட்டில் ஒரு வேலைக்காரனா நினைச்சிட்டுக்கிடுவேன் உட்காந்து, ஏன்னா எங்க அப்பாவுடைய கோபம் ஆறாது. அந்த அளவுக்கு நான் சீர்கேடு பண்ணியிருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் அழிச்சு போட்டேன், உண்மை இல்லாம இருந்துட்டேன், அந்த அளவுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை நான் சீர்கேடா பயன்படுத்தி இருக்கிறேன், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உதாசீனப்படுத்திட்டேன், அவர் கொடுத்த தாளந்துகளை உதாசீனப்படுத்தினேன், அவர் கொடுத்த கிருபைகளை உதாசீனப்படுத்தினேன், எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினேன். இந்த உபவாச கூட்டத்தில் சொல்லணும், ஆண்டவரே என்னை குணமாக்கும், என் சீர்கேடுகளை குணமாக்கும். சீர்கேடுகள் குணமாகும் பொழுது ஆண்டவருடைய ஸ்நேகம் நம்ம மேலே வரும், ஆண்டவருடைய கோபம் நம்ம விட்டு மாறிப்போம். விசுவாசம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சங்கீதம் 41வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 41வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இவன் எப்போ சாவான், ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷத்தை இருக்கும், இவன் எப்போ சாவான், இவன் பேர் எப்போ அழியும், இவன் பேரை எப்படி நாசம் பண்ணலாம், இவன் எப்படி நம்மளை விட்டு ஒளிஞ்சு போவான், இப்படி நிறைய கூட்டம் நம்மளை சுற்றி இருக்குது. There are many people around us. அப்பதான் தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் ஆத்துமாவை சொல்லுங்க, என் ஆத்துமாவை குணமாக்கும். Lord, I need the healing in my soul, in my spirit. என்னுடைய ஆவி ஆத்துமாவில் எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு சுகமாக்குதல் வேணும். நான் இப்படியே நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன்னா, இந்த பாவ வாழ்க்கையிலே நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னா, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க காத்திருக்காங்கப்பா, எப்போ இவன் விழுவான், எப்போ இவன் பேரை சொல்லுங்க, எப்போ இவன் பேரை கெடுக்கலாம், எப்போ இவன் பேரை கெடுக்கலாம், இவன் எப்போ சாவான், எப்போ இவன் நம்மளை விட்டு ஒளிஞ்சு போவான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆத்துமாவை குணமாக்கும். அதனால தான் மிக வேதனையோடு எழுதியிருப்பார், ஆண்டவரே ரொம்ப தாங்க முடியலப்பா,
என் ஆத்துமா வியாகுலத்தை நான் வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் ஆத்துமாவை குணமாக்கும். ஏன்னா என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகத்தின் ஆசா பாசங்களிலையும் உலகத்தின் கிரியைகளையும் என் ஆத்துமா ஒட்டி கொள்கிறது. இது நிமித்தம் என்ன, நான் குணமாகாத பாவியா இருக்கேன். என் ஆத்துமா வியாதி. if you have a fever, what is the symptom? आप लोगों को बुखार है, उसका सिम्टम क्या है? காய்ச்சல் அடிக்குது, சிம்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உடம்பு சுடும் இல்லையா? ஆமாம், பிள்ளைக்கு உடம்பை சுட்டாலே தெரியும் காய்ச்சல் அடிக்குது. அது பல சிம்டம் இருக்கும். அதில் முக்கியமான சிம்டம் டெம்பரேச்சர் கூடி போயிருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய 98 பிகம் 99, 100, 101, 102 போகும். அதுதான் அதனுடைய முக்கியமான சிம்டம். Physically, when we have a pain, we know where there is a problem. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னை விலத்தற்றவனுக்கு முன்னாடி என் ஆத்துமாவை குணமாக்கிடும், இல்லைன்னா நான் விழுந்துருவேன். அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துடும். அவன் எதிர்பார்த்தே இருக்கான் என் பேரை கேவலப்படுத்துறதுக்கு. இந்த வருஷம் 2வது ஜெப குறிப்பு என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே என் ஆத்துமாவை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகும். எங்க ஒட்டி இருக்குன்னு தெரியலப்பா. எங்க ஒட்டி இருக்குது? மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குது. ஒட்டி கொள்கிற ஆசீர்வாதமே வேற. இந்த திரும்பவும் இந்த இளையகுமாரனுக்கு வாரன். அவன் எங்க ஒட்டி இருந்தான்? இளையகுமாரன் எங்க ஒட்டி இருந்தான்? அப்பாவோடு ஒட்டி இருந்தான். இப்ப யாரோ ஒட்டி இருக்கிறான்? வழி இல்லாம குடியானவனு ஒட்டி கொண்டு இருக்கிறான். ஆசீர்வாதம் இருந்துச்சா? ஆசீர்வாதமே இல்லை. பன்னிக்கு கூட தவிடு இருக்குது, ஆனா இவனுக்கு திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒட்டி கொள்கிற அனுபவம். நான் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி என்னை குணமாக்கும் ஆண்டவர். அதான் சொல்றாரு, என் ஆத்துமாவை குணமாக்கும். என் ஆத்துமாவிலே பலன் தந்தினை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமா வியாகுலமாய் இருக்கிறது. எல்லாத்தையும் ஆத்துமான்னு சொல்ற காரணம் என்ன? ஆண்டவரை என் ஆத்துமாவில் பலன் உண்டாகும். என் ஆத்துமாவை நீ என்ன செய்யுமா? என்னை குணமாக்கும். அதான் சங்கீதம் 51 நீங்க வாசிக்கும் பொழுது அப்படியே தெளிவா சொல்லுவோம், ஆண்டவரே நான் வேற எங்கப்பா போவேன்? பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்தின் அக்கிரமங்களாம் நீக்கிரும். வேற எங்க போக முடியும்? சுத்த இருத்தனில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியனில் புதுப்பியும். ஆண்டவரே என் ஆத்துமாவை புதுப்பியும், என்னை புதுப்பியும். So we need to pray that என் ஆத்துமாவை குணமாக்கும். ஏசாயா 57வது ஏசாயா தீர்க்கதரிசி நீங்க எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. Isaiah chapter 57 verse 18. வாசிமா. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தம் பாருங்க. எதை ஆண்டவர் குணமாக்கணும்? நம்ம போற பாதைகளை ஆண்டவர் குணமாக்கணும். நான் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நான் எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. நான் தாறுமாறா போவான எங்கேயாவது ஒரு இடத்துல குச்சூராய் தான் கிடப்பேன். சமாரியன் ஓமைக்கு வாரேன். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். traveling from one corner to another corner. வழியில கள்ளர் கையில் எங்க அகப்பட்டான்? வழியில கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆண்டவரே என் பாதைகளை எனக்கு குணமாக்கும். அநேகவர் வந்து போறாங்க, என்னை குணமாக்குறதுக்கு யாருமே இல்லை. நல்ல சமாரியன் கடந்து வந்து அவனை கொண்டு வந்து காயங்கட்டி எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம்? சத்திரக்காரன் கையில் ஒப்பு கொடுக்குறான். சபை தான் சத்திரம். சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க தான் சத்திரக்காரர்கள். இயேசுநாதர் திரும்ப சமாரியன் என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்லுங்க பார்க்கலாம்? நல்ல சமாரியன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவன் சத்திரத்தில் திரும்பி வர வரைக்கும் இருப்பான்னு தெரியும். அதெல்லாம் தைரியமாக சொல்லிட்டு பிறகு இவன் திரும்பி வர வரைக்கும் எங்கே இருப்பான்? சத்திரத்தில் இருப்பான். அதிக செலவான நான் என்ன செய்கிறேன்? அந்த அளவுக்கு பாடு வழியில், அந்த அளவுக்கு கஷ்டம். சபையில், திருச்சபையில் தேவன் உங்களை என்னையும் வழியில் குற்றூராய் கிடந்த உங்களை என்னையும் கர்த்தர் எங்கே கொண்டு சேர்த்துருக்காரு? நல்ல சமாரனாகிய இயேசு எங்கே கொண்டு சேர்த்துருக்கிறாரு? சத்திரத்தில் கொண்டு வந்துருக்கிறாரு. சத்திரக்காரனாகிய ஊழியக்காரன் தான் காயம் கட்டணும். வசனத்தினாலையும் பரிசுத்த திருவிருந்தினாலும் காயம் கட்டுறது. அதனால தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஒரு சகோதரத்தை பேசிட்டு இருக்கமோ சொன்னேன், சர்ச்சுக்கு வர்றது நல்லது தான், திருவிருந்து எடுக்காமல் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. டாக்டரை பார்ப்பேன்,
டாக்டருக்கு ஃபீஸ் கொடுப்பேன், அப்புறம் டாக்டர்கிட்ட மாத்திரைலாம் வாங்குவேன். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், மாத்திரை சாட மாட்டேன். டாக்டரை வாழ வைப்பவர் சிலவங்க இருப்பாங்க. இவர் இப்படி தான் இருக்கிறார். சத்திரத்துக்கு வருவேன், ஆனால் சத்திரம் காயம் கட்டுறதை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்று என்ன தொட்டக்கூடாது. நான் வருவேன் பாஸ்டர், சர்ச்சுக்கெலாம் வருவேன், ஆனால் என்ன எடுக்க மாட்டேன், பரிசுத்த திருவிருந்தில் பங்கு எடுக்க மாட்டேன். உன் காயம் எப்படி ஆறும், காயங்கட்டுதல் எப்படி குணமாகும்? சத்திரக்காரனுடைய வேலையை காயங்கட்டுதல். எதனால? எண்ணெயினாலையும் திராட்சை ரசத்தினாலையும். ஊழியக்காரனுடைய வேலையை உங்களுடைய காயங்கட்டுற வேலை. திரும்ப வர்ற வரைக்கும் எங்க இருக்கணும், குணமாயிட்டு சர்ச்சை விட்டு ஓடிடக்கூடாது. சிலவங்க சத்திரக்காரன் குணமாக்கின பிந்தி சர்ச்சுக்கே என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம், வர மாட்டாங்க. இப்போ நல்ல சமான ஏசு என்ன சொல்லிட்டு போறாரு, நான் திரும்ப வர்ற வரைக்கும் எங்கே தான் இருப்பான், சத்திரத்தில் இருப்பான். நான் திரும்ப வரும்போது அவனுக்கு ஏதாயிலும் செலவாச்சா நான் என்ன செய்கிறேன், அவனுக்கு இன்னும் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், தாரேன். கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம எதை விட்டு போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை வரைக்கும் எதை விட்டு போகக்கூடாது, எதை விட்டு போகக்கூடாது, சத்திரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது. சத்திரனா என்ன சொன்னேன், சத்திரனா என்ன சொன்னேன், சபை, சபை திருச்சபை. சத்திரத்தை விட்டு போகக்கூடாது. நல்ல சமானாகிய இயேசு திரும்ப வருவார். வர்ற வரைக்கும் சத்திரக்காரன் நம்முடைய காயங்களை கட்டி, என்ன வார்த்தை காயங்களை கட்டி, என்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் வழியில நம்ம படுற பிரயாசங்களில கர்த்தருடைய வசனமும் எண்ணெயும் நம்முடைய காயங்களை கட்டிக்கொண்டே இருக்கும். அதான் ஏசாயாவுக்கு சொல்ற, ஆண்டவரே நீ என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்கும், என் வழிகளை பார்த்து குணமாக்கும். ஜனவரி மாதம் 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரம் வரப்போகுது. மிச்சம் இருக்கிற மாசத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து, அப்பா இந்த என் வழிகளை பார்த்து நீர் என்ன செய்யும், என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். இதுதான் என் பாதை, குணமாக்கும். இப்படித்தான் நான் போகணும், குணமாக்கும். இந்த பாதையை குணமாக்கும். இந்த பாதையில் பண்ண நான் மாட்டிக்கிடுவேன், குணமாக்கும். ஐ நீட் a healing o Lord, ஐ நீட் a healing. என் பாதைகளில் என்னை குணமாக்கும். எங்க நான் குச்சுயிரா விழுந்துருவனோ, யாரும் கண்டுக்கிடாம போயிடுவாங்களோ, என்னை குணமாக்கும். நிறைய பேர் ஆன் த வே ஒன்லி, இன்னும் சத்திரத்துக்கே போல பாதையில் தான் கிடக்கும். கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை தூக்கிட்டு போய் என்னை எங்கே கொண்டு போய் சேரும், என்னை சத்திரத்தில் கொண்டு போய் சேரும். நிறைய பேருக்கு சத்திரத்துக்கு போகணுன்னா, சர்ச்சுக்கு போனால் பாவக்கவா கசக்குது. ஏன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுன்னாலே எப்படி இருக்குது பார்க்கலாம், சர்ச்சையாக இருக்குது வீட்டில். சர்ச்சுக்கு போனதுனால எப்படி இருக்குது சொல்லுங்கள். சர்ச்சுக்கு போவோன்னு கேட்டவுடனே வீட்டில் சர்ச்சை ஆரம்பிக்குது. நீ போ, நான் வரல, நான் வேணா உன்னை விட்டுட்டு வரேன். சத்திரத்துக்கு போனால் தான் குணமாகும். சத்திரத்தில் தான் தேவனுடைய வசனமும் கர்த்தருடைய பந்தியும் உங்களை குணமாக்கும். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 3வது என்ன கேட்கணும், ஆண்டவரே சொல்லுங்க என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் முதல்ல என்ன சொன்னேன், ஆண்டவரே நீர் என் சீர்கேட்டை பார்த்து குணமாக்கும், அப்பொழுது குணமாகும். 2வது என் ஆத்துமாவை பார்த்து குணமாக்கும், அப்பொழுது என் ஆத்துமா குணமாகும். 3வது என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வியாதி எல்லாத்துக்குமே தெரியும். யாருக்கெல்லாம் வியாதி இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வியாதி இல்லை, எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல நட்டு லூஸாக தான் இருக்கும், எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போஸ்தலர்களை வாசிக்கும் பொழுது அவர் பிசாசுகளை துரத்துறவராயும் வியாதியில் நீக்கி குணமாக்குற என்ன செஞ்சார், அவர் சுற்றி திருந்தாருன்னு நம்ம பார்க்க முடியும். அவர் வியாதிகளை குணமாக்குற தெய்வன். லூக்கா 5:17 வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தா, லூக்கா 5:17 வசனம் இன்னும் பல அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு முன்னாடி கேட்ட கேள்வி, நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want the healing? He is talking about the physical healing. ஆண்டவர் கேட்கிறாரு physical healing. நிறைய பேருக்கு வியாதிகள் இருந்து குணமாவதற்கு ஆசை இருக்குது, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசை இல்லை. நாகமானுக்கு குஷ்டரோகம் நீங்குவதற்கு ஆசை இருந்துச்சு, ஆனா எல்லார் பேச்சையும் நான் கேட்கிறேன், ஆனா ஆண்டோடைய வசனத்துக்கு மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். I listen all the people, but I will not listen from the word which come from the God's man. எப்படி ஆண்டவர்கிட்ட குணமாக முடியும்? ஆண்டோடைய வசனத்தை ஏற்றினோம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு ஏற்றினோம் போனா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். நான் ஆண்டோடைய வசனத்தை கேட்காம போனா யாருக்கு நஷ்டம்? பாஸ்டருக்கா நஷ்டம்? யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு நஷ்டம்? If you are not listening God's word, who is a loser? Who is a loser? யாரு? I am. யார் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலையோ அவங்க தான் லூசர். ஃபாதர் கிடையாது, பாஸ்டர் கிடையாது,
அவர் வேலை, அவர் பிரசங்கம் மட்டும் போயிடுவார். யாரு? நம்ம கேட்டு கேட்டு, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, என்னை குணமாக்குங்கப்பா, என் சரீர பலகீனம் மாற்றுங்கப்பா. எங்கெங்கெல்லாம் நம்முடைய சரீர பலவீங்களோ இன்னைக்கு 4வது நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே குணமாக்கும், இந்த நெடுநாள் பலகீனங்களை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 30 சங்கீதத்தில் சொன்னது போல, என் தேவனாய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், என்னை நீ குணமாக்கினி. விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லி நம்ம கேட்போம். நிச்சயமாகவே நம்மை குணமாக்க வல்லவர். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். நிறைய காரியங்களில் எனக்கு குணமாகணும்னு ஆசை, எனக்கு இந்த பலகீனம் மாறணும்னு ஆசை. என் பிள்ளைகளுக்கு இருக்கிற பலகீனம், என் கணவனுக்கு இருக்கிற பலகீனம், எனக்கு இருக்கிற பலகீனம், எனக்கு இருக்கிற வியாதிகள் குணமாவதற்கு ஆசை. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன்ப்பா, என்னை குணமாக்கும். இந்த வருஷ துவக்கத்தில் கேட்குறேன், எங்களை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். எத்தனை மருந்து மாத்திரை எவ்வளவோ சாப்பிட்றேன், குணமாகத்தை பார்க்கல, ஒரு சுகத்தை நான் பார்க்கல. என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். எல்லாரும் அந்த சமூகத்தில் நான் சொன்ன 4 காரியங்கள், என் சீர்கேடுகளை குணமாக்கும், என் ஆத்துமாவை குணமாக்கும், என் வலிகளை பார்த்து என்னை குணமாக்கும், என் வியாதிகளிலே என்னை குணமாக்கும் என்று சொல்லி நம்ம கேட்போம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா.